ஒரு அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னருக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் ஆப்வியஸ்லி எல்லார் மாதிரியும் எனக்கும் ரஜினி சாரோட படம் பண்ணணும்னு ஆப்வியஸ்லி ஆசை தான். 2 பேரும் ஏதோ ரொம்ப நாள் பழகுன ஜிகிரி தோஸ்த் மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ அதான் நான் திருப்பி திருப்பி கேட்டிருப்பேன் ஷூட்டிங் அப்போல்லாம் கூட, என்ன சார் நான் எப்படி சார் நம்பி எனக்கு படம் கொடுத்தீங்க அப்படின்னா, வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் மாரி படத்தோட டைரக்டர் பாலாஜி மோகன். இப்போ மாறி பார்த்திங்கன்னா சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பிளாட் ஓரியன்டாக கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். பட் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும். ஸோ மாறி வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி. ஸோ அந்த மாறிங்கிற கேரக்டர் தான் வந்து கதையோட போக்கை வந்து எடுத்துகிட்டு போவோம். அந்த கேரக்டரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் வந்து ஸ்கிரிப்டை மூவ் பண்ணி போவோம். ஸோ மாறி அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான். அண்ட் மாறியில் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னருக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து நம்ம எழுதிட்டு வந்து இதை எப்படி கமர்ஷியல் ஆக்குறதுன்னு உட்காந்து யோசிச்சு இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் சில சமயம் அமையும். பட் வந்து மாரிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தேவைப்படல. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டோட ஒரு கண்டென்ட்டும் சரி, அந்த கதையே வந்து ஒரு கமர்ஷியல் விஷயங்களில் வந்து அதுக்குள்ளேயே இன்ட்ரென்சிக்காக இருந்துச்சு அந்த விஷயங்கள். ஸோ நாங்கள் வந்து அதை சேர்த்து முடிச்சுட்டு அதை சேர்க்க வேண்டிய அவசியமே படலை. ஏன்னா அந்த கதை, அந்த கான்செப்ட், அந்த ஐடியாவே வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயம். அண்டு ஐ திங்க் அது வந்து எனக்கு உள்ள அந்த டேஸ்ட்டு, நான் கமர்ஷியல் சினிமா, இந்தியன் சினிமா பார்த்து வளர்ந்தவன் தான். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் ஃபில்ம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. ஏன்னா எனக்கு அது ஆஸ் அன் ஆடியன்ஸ் அது பிடிக்கும். ஸோ ஐ திங்க் அது எனக்குள்ளேயே அது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதை எழுதும் போது எனக்கே நான் வந்து இதெல்லாம் வைக்கணும் ஸ்கிரிப்டில், இந்த மாதிரி ஒரு பஞ்ச் வைக்கணும், அவருக்கு இந்த மாதிரி ஒரு மேனரிசம் வைக்கணும், அதுக்கு உண்டான சீன்ஸ் நான் எழுதணும், இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கணும், அந்த மாதிரி வந்து நான் தனித்தனியாக நினச்சி எழுதாமல் நான் எழுதுகிறப்பே அதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அமைஞ்ச ஸ்கிரிப்ட் தான் மாறி. பிஜன் ரைசிங் வந்து சென்னையில் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலாக. அண்ட் ஒரு 32 கிளப் இருக்குது. வருஷம் நிறைய பேர் இதே வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அது உள்ளே போனால் அது ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். அது ஒரு பெரிய ஒரு கடலாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி படம் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு தனி படம் எடுக்கணும். பட் இந்த படத்தில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணல. பண்ண விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சுருக்கோம். பட் அது ரொம்ப டீட்டெயிலாக அதுவே கதையாக நாங்கள் ஹேண்டில் பண்ணல. அது ஒரு படத்தோட ஒரு பேக்ட்ராப்பாக தான் இருக்கும். அண்ட் அந்த கேரக்டருக்கு ஒரு ரவுண்டிங் கொடுக்கறதுக்கு, அந்த கேரக்டருக்கு ஒரு செட்டிங் கொடுக்கறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அது படத்தில் ஒரு முக்கியமான பார்ட்டாக ப்ளே பண்ணும். ஆஸ் அ பேக்ட்ராப் ஃபார் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஃபார் த கேரக்டர் அது இருக்கும். அது ஒரு புது, ஏன்னா நிறைய பேர் நானே அது கேள்விப்படலை ஆக்சுவலாக. அது ரிசர்ச் நான் படத்துக்கு பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னே நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு புது ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு புதுசான விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து அளவாக அதை வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். யா, எனக்கு முன்னாடி நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சார் என்னோட அந்த காதல் சோபது இப்படி ஷார்ட் ஃபிலிம் அவர் பார்த்துருந்தாரு. அது மூலமாக அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போ எனக்கு சாரை தெரியும். அண்டு என்னை பற்றியும் அவருக்கு ஜென்ரலாக ஒரு ஐடியா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் காதல் சோபது இப்படி ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் கழித்து வந்து திருப்பி அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சப்போ சொன்னேன். அப்போ சொன்னார், நீங்கள் ஏதாவது இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்கிரிப்ட்ஸ் நான் அவருக்கு கொண்டு போனேன். எல்லாமே ஒரு அவுட்லைன் ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் மாறியும் ஒன்று. பட் அந்த 3 ஸ்கிரிப்டில் மாறி மட்டும்தான் வந்து அவருக்காகவே எழுதின ஸ்கிரிப்ட். பட் நான் அதை அவர்கிட்ட சொல்லலை. பட் அந்த 3த்தையும் பார்த்துட்டு அவர் ஸ்ட்ரைட்டாகவே அதை தான் சூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னேன் அவர்கிட்ட, இது சார் உங்களுக்காகவே எழுதினது அப்படின்னோன்னு அவர் இப்போ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா அப்படின்ட்டு அவரும் சொல்லி சிரித்தார். ஸோ அந்த மாதிரி தான் அது அமைஞ்சுது. இமீடியட்டாக அவர் ஓகே சொன்னோன்னே எனக்குமே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. என்ன நம்பிக்கையில் வந்து நமக்கு ஒரு படம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ அதான் நான் திருப்பி கேட்டிருப்பேன் ஷூட்டிங் அப்போல்லாம் கூட, என்ன சார் நான் எப்படி சார் நம்பி எனக்கு படம் கொடுத்தீங்க அப்படின்னா, அது வைப்ரேஷன் கரெக்டாக இருக்கும், அது ஃபீல் ஆகணும், நமக்கு ஒரு இன்ட்யூஷனாக அது ஃபீல் ஆகணும், அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் கண்ணை மூடிட்டு இறங்கிட்டேன் அப்படி. இதில் வந்து ஆமாம், பொல்லாதவன் டைமில் வந்து அவங்க பண்ணுறதா இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்து, பட் டேட் கிளாஷ்னால் பண்ண முடியாமல் போச்சு. அண்டு இதில் வந்து அவங்க இந்த ஹீரோயினோட கேரக்டர் வந்து ஒரு அந்த 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 ஏரியாவுக்கு இந்த கதை நடக்கிற செட்டிங்க்கு வந்து ஒரு அவுட் சைடர்
வந்து அந்த ஏரியாவுக்கு வர ஒரு கதை தான். ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் படித்த ஒரு பொண்ணு வந்து அந்த ஒரு லோக்கல் ஏரியாவில் வந்து ஒரு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு குடி வருவாங்க. ஸோ தனுஷ் சார் இருக்கிற ஏரியாவில். ஸோ ஒரு அவுட் சைடர் அந்த 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 லோக்கல் ஏரியாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் அங்கே உள்ளே வரா மாதிரி தான் கதை. ஸோ அப்படி நாங்கள் நினச்சி யோசித்து பார்க்கும்போது அண்டு காஜல் மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து ரொம்ப ஆப்டாக ஃபீல் ஆனாங்க. அண்டு தனுஷ் சாரோட இது வரைக்கும் பேர் ஆகாத ஹீரோயின் யார், ஒரு ஒரு ஃப்ரெஷ் காஸ்டிங்காக இருக்கணும் அந்த படத்துக்கு, பார்க்குறப்ப புதுசாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டும் யோசித்தோம். ஸோ அது ரெண்டும் யோசித்து பார்க்கும்போது காஜல் ஒரு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஆப்ட் சாய்ஸாக இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டு அவங்கள மட்டும்தான் அப்ரோச் பண்ணோம், வேறு யாருமே வந்து யோசிக்கவும் இல்லை, அப்ரோச்சும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே அவங்கள தான் அப்ரோச் பண்ணுவோம். அண்டு இன்ஃபேக்ட் நான் ஒரு வாய்மொழி பேசவும் ஷூட்டிங்க்கு முந்தின நாள் வந்து நான் முன்னார்லேருந்து அவங்களுக்கு ஃபோனில் நரேட் பண்ணேன். ஸோ ஒரு 1 hour நரேஷன் ஃபோன்லேயே பண்ணேன். இமீடியட்டாக அவங்க ஓகே சொன்னாங்க. ஸோ அது சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. இதில் வந்து அந்த காஜலுக்கும் தனுஷ் சாருக்கும் உள்ள ட்ராக் வந்து எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் சினிமாவுக்கு இது ஒரு 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 வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாய்ஸாக தான் இருக்கும். மேபி சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம் மேபி. அண்ட் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தான் இந்த கேரக்டர் என்ன பண்ணும், நம்ம இப்போ ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அவங்களுக்கு வந்து ஒரு லவ் ட்ராக்னு நம்ம ஒன்று வைக்கணும், அது வந்து இதில் இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் அதில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சம்பிரதாயத்துக்குள்ளே நாங்கள் மாட்டிக்காமல் அந்த கேரக்டர் வந்து எப்படி பேசும், ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது இந்த கேரக்டர் எப்படி பேசும், அந்த ஒரு 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 ஐடியாவில் தான் சீன்ஸ் எழுதணும், டயலாக்ஸ் எழுதணும், எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணோம். விஜயேஷ்தாஸ் அந்த அந்த ஒரு காப் கேரக்டர் ஒன்று படத்தில் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரீ கன்செப்ஷன்ஸ் இல்லாத ஒரு முன்னாடி ஒரு எந்த ஒரு இமேஜும் இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காஸ்டிங் அதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம். அண்டு அதுக்கு முன்னாடி நான் விஜயேஷ்தாஸ் வந்து ஒரு 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஈவெண்ட்ஸில் அண்டு கெட் டுகெதர்ஸ்லாம் வந்து அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு அவர்கிட்ட ஒரு நேச்சுரலாகவே ஒரு பாஷர், ஒரு அந்த வாக்கிங், அந்த ஸ்டாண்டிங், அந்த 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 ஒரு ஒரு ஜென்ரல் ஆட்டிடியூட் வந்து ஒரு நேச்சுரலாகவே அவருக்கு இருக்கும், அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு லுக் வைஸாகவும் வந்து ஒரு காப்புக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு ஃபிசிக்கும் அவருக்கு இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ரேண்டம் ஐடியாவாக வந்து தனுஷ் சார்கிட்ட வந்து இவர் போட்டால் எப்படி அப்படின்னோன்னா தனுஷ் சாருக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாத ஒரு காஸ்டிங் சாய்ஸாக இதுக்கு இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிச்சார். ஸோ முதல்ல ஏன்னா அவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பண்ணால் கரெக்டாக பண்ணணும் பாலாஜி, அது சரி வருமா அந்த மாதிரிலாம் யோசிச்சார். ஸோ இல்லை சார் நம்ம சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி நான் அவரும் சஜஸ்ட் பண்ணார். விஜய்க்குமே அது ஆக்சுவலாக சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு, நம்மளே இது கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாட் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் கன்வின்சிங் அவர் காஸ்டியூம் போட்டு ஒரு 2-3 சீன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு டெஸ்ட் மாதிரி ஷூட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஷூட் பண்ணி பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லித்தந்து, இப்போ நடிப்பெல்லாம் வந்து சொல்லி தந்துடலாம், பட் வந்து எப்படி நிற்கணும் எப்படி நடக்கணும்லாம் சொல்லி தர முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு நேச்சுரலாகவே வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஆக்டிங் வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அண்ட் அவருக்கு கேமரா ஃபியர் இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலாகவே வந்து, ஏன்னா பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறனால கேமரா ஃபியர் அந்த கான்ஷியஸ்னஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ கேன் ஒர்க் வித் ஹிம் குவைட் வெல். ஸோ அப்படி டிசைட் பண்ணி இறங்கினது தான். ரோபோ சங்கர் சாரோட நான் ரொம்பவே அவர் டேலண்ட்டை வந்து பெருசாக இன்னும் வெளியில் ஷோகேஸ் ஆகலை அப்படின்ட்டு நான் எப்பயுமே நினச்சிட்ருப்பேன். நான் வாய்மொழி பேசும்ல அவரோட ஒர்க் பண்ணேன், ரொம்ப ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் அவரோட டேலண்ட் இன்னமும் எனக்கு தெரிஞ்சுது அவரோட கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ வந்து அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு ரோல் கொடுக்கணும், ஒரு பெரிய அளவில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அவர்கிட்ட அப்படிங்கிறதுல வந்து நான் எப்பயுமே ஷுவராக இருந்தேன். ஸோ அது மாதிரி ஸ்கிரிப்டை எழுதும் போது இந்த ஒரு சனிக்கிழமை அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது படத்தில். ஸோ தனுஷ் சார் கூட ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர் அது. ஸோ அதுக்கு வந்து நான் இமீடியட்டாக எழுதும் போதே அவரை மைண்டில் வச்சு தான் எழுதினேன். எப்படி நான் தனுஷ் சாருக்குன்னே இந்த மாதிரி எழுதினேனோ அதே மாதிரி வந்து அந்த கேரக்டரை வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே ரோபோ சங்கர் சார் தான் அப்படின்ட்டு நான் கன்வின்ஸ்டாக இருந்தேன். அண்டு அது தனுஷ் சார்கிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்டு ஒரு போடலாமா சார், இப்போ நல்லா இதுக்கு முன்னாடி பெருசாக எதுவும் பண்ணதில்லை ரோபோ சங்கர் சார், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஹீரோடெல்லாம் நடிக்கிறாரு. ஸோ அது இருந்தாலும் இது எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது சார், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னோன்னா தனுஷ் சார் ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் தாராளமாக பண்ணிடலாம். அண்ட் அவரும் இன்ஃபேக்ட் தனுஷ் சார் வந்து
டிவியில் ரோபோ சங்கர் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து ரொம்பவே நான் உங்கள் ஃபேன் அப்படின்லாம் சொன்னார் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் ரோபோ சங்கர்கிட்ட. ஸோ அவருக்குமே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் டேலேருந்தே வந்து பயங்கர சிங்க் 2 பேருக்கும். அண்ட் நீங்கள் இந்த ட்ரெயிலரில் பார்க்குற சீன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அந்த கண்ணாடியை பிடுங்கி போடுறது, அதெல்லாம் வந்து அங்கே சீனில் அப்படியே சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது இம்ப்ரவைஸ் ஆன விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே, இன்ஃபேக்ட் அந்த கண்ணாடி பிடுங்குற சீன் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட். அன்றைக்கே வந்து அவ்வளோ ஒரு 2 பேரும் ஏதோ ரொம்ப நாள் பழகுன ஜிகிரி தோஸ்த் மாதிரியே வந்து இருப்பாங்க பார்க்க. நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப நாள் பழகுன கேரக்டர்ஸ் மாதிரியே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு 2 பேருக்கும் சிங்க் ஆயிடுச்சு. அந்த தரலோக்கலோட ஒரு இதுதான், ஒரு சிங்கிள் ஷாட், ஒரு லென்த்தி இது. அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, என்ன டெம்போவில் இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அது வந்து சிங்கிள் ஷாட்டாக கட் பண்ணாமல் எடுத்தால் எப்படி இருக்கும் ஒரு பர்ஃபார்மருக்கு? யாராக இருந்தாலும் சரி, ஆடி பழகினவங்களுக்கு கூட வந்து அது கஷ்டமாக இருக்கும். பட் அது வந்து அவர் அது பாபா பாஸ்கர் மாஸ்டரும் சரி, நானும் சரி, அந்த அந்த ஒரு அதை கட் பண்ணாமல் அந்த ஷாட்டை எடுத்தால் வந்து அந்த எனர்ஜி வந்து வேறு மாதிரி இருக்கும். கட் பண்ணி எடுக்கணுன்னா எடுக்கலாம், அது வந்து பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை ஒரு மேக்கிங்காக. பட் வந்து கட் பண்ணாமல் பண்ணோன்னா அதுவும் ஒரு தனுஷ் சார் மாதிரி ஒரு ஒரு பர்ஃபார்மர், ஒரு டான்ஸரோட அவரோட ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தால் நம்ம கட் பண்ணாமல் ஒரு லென்த்தி ஷாட்டை எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அது கேட்டோடனே தனுஷ் சாரும் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார். பட் ஆப்வியஸ்லி அது ஒரு பயங்கர லென்த்தி ஸ்டெப்பு, பயங்கர கஷ்டமாக. பாபா மாஸ்டரும் வந்து இருக்கலே கஷ்டமான ஸ்டெப்பாக போட்டு அதை சிங்கிள் ஷாட்டாக வச்சுட்டாரு. பட் அது விடாமல் வந்து ரிஹர்சல் பண்ணி 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 டப்புன்னு அடிச்சிட்டாரு. இப்போ ஸ்பாட்டில் எல்லாருமே வந்து சியர் பண்ணுவோம், பயங்கரமாக கத்தி சியர் பண்ணுவோம். அண்ட் அதை இன்ஃபேக்ட் ஷாட் போயிட்டு இருக்கும்போதே எல்லாம் கத்திட்டு இருந்தோம். கட் சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி சியர் பண்ணி ஒரு அந்த ஷாட்டை எடுத்தோம். அந்த மாதிரி ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2-3 ஷாட் இருக்குது அந்த பாட்டில். அந்த பாட்டில் மட்டுமே ஒரு 2-3 ஷாட் இருக்குது அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று, அந்த பாட்டில் அனிருத்தும் வந்து பாட்டோட எண்டில் ஆடி இருக்கார் தனுஷ் சாரோட சேர்ந்து. அண்ட் அந்த ஒரு செக்ஷன் எடுக்கும்போது எப்படின்னா, நாங்கள் தூத்துக்குடியில் இந்த ஃபிஷிங் ஹார்பரில் எடுத்தோம். ஸோ ஃபிஷிங் ஹார்பரில் எடுக்கும்போது சுற்றி இப்போ க்ரௌடு கூடிடுச்சு. அண்ட் அந்த போட்டு மேலெலாம் ஏறி நின்று ஒரு பயங்கர கூட்டமாக நின்று பார்த்துருந்தாங்க. ஸோ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஜனங்க முன்னாடி, ஆடியன்ஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாட்டு போட்டு ஆட ஆரம்பித்தோடனே பயங்கரமாக ஒரு ஸ்டெப்பு வந்தோடனே எல்லாம் கிளாப்லாம் பண்ணி சியர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அப்படியே எடுத்து முடிச்சிட்டோம் அதை. ஸோ அது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு அன்றைக்கி எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. இந்த ஷூட்டிங் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறதுலேயே எங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் எனக்கு ஃபேவரட்டான விஷுவல் படத்தில் வந்து ஃபேவரட் விஷுவல்ஸ் இருக்கிற பாட்டுனா எனக்கு தரலோக்கல் தான் டிஃப்ரெண்ட்டாக. மாரியோட ஆடியோ வந்து இப்போ டான் டான், தரலோக்கல் அண்டு மிச்ச 2 பாட்டும் கூட ஐ திங்க் இப்போ டாப் 20ல் வந்துருச்சு. ஸோ டாப்பிங் தி சார்ட்ஸ் தான். அண்ட் இந்த ஆல்பம் வந்து அவங்க யூஸ்வலாக பண்ணுற தனுஷ் சார், அனிருத் பண்ண ஆல்பம்ஸ்லேருந்து இது ரொம்ப கம்ப்ளீட்லி வேறுபட்ட ஒரு ஆல்பம். அவங்க ஆல்பம்ஸில் யூஸ்வலாக ஒரு ஒரு 3 மெலடி சாங்ஸ் இருக்கும். ஒரு சாங் அந்த இந்த ஒரு வாட்டர் கருவாடு மாதிரி ஒரு பாட்டு, கொலவெறி மாதிரி ஒரு பாட்டு, அந்த ஒரு ஃபார்மேட்டில் ஒரு சாங்காவது இருக்கும். பட் இந்த மாதிரி படம் வந்து ஸ்கிரிப்டு என்ன கேட்டுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு லோக்கலான ஒரு ஆடியோ ட்ராக் தான் வந்து கேட்டுச்சு. அண்ட் அவங்களுமே வந்து அதில் வந்து அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை அந்த ஃபேக்ட் நம்ம வந்து வைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு மெலடி சாங் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கணும். ஸோ நம்ம ஆல்பமில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எங்கள்கிட்ட இருந்து, அதனால் நம்ம வைக்கணும். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அவங்களும் they didn't push me to force that into the film. ஸோ அது வந்து ஐ ஷுட் தேங்க் தம் தட் வந்து ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற பாடல்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்களும் வந்து தேவர் ஆன் போர்டு அப்படிங்கிறது வந்து ஐ ஷுட் தேங்க் தம். ஏன்னா அவங்க ஒரு காம்போவாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜனங்க. இருந்தாலும் வந்து ஸ்கிரிப்ட் என்ன தேவையோ அதை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க இறங்கி பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். பட் அதே சமயத்தில் வந்து இப்போ அந்த டான் டான் சாங்கும் சரி, தரலோக்கலும் சரி வந்து அதுக்குண்டான ஆடியன்ஸை வந்து அது ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் டான் டான் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் ஆர் லைக்கிங் இட். அண்ட் தரலோக்கல் வந்து தேட்டரில் அது வேறு மாதிரி இருக்கும். அது வந்து தேட்டர் சாங் அது கண்டிப்பாக. ஸோ அது விஷுவலோடு பார்க்கும்போது அது ஒரு 10 மடங்கு வந்து மேலே இருக்கும். இந்த படத்தில் ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் தான் வரும். கண்ணை வச்சுட்டா மிஸ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும்தான். ஏன்னா இந்த படத்தில் நான் தனுஷ் சார் படத்துலலாம் அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ வந்து படத்தை எடுக்கிற அந்த பொறுப்பில் மட்டுமே நான் இருந்தேன். பட் ஒரே ஒரு ஷாட்டில் ஒரு ஜாலிக்காக வந்து ஒரே ஒரு ஷாட்டில் வந்துருப்போம், அவ்வளோதான் இந்த படத்தில்.
இல்லை, நான் டைரக்ட் பண்ணிட்டு நடிக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய வேலையாக நான் நினப்பேன். நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கும். நான் டைரக்ட் பண்ணி நானே நடிக்கிறதுக்கு வந்து எனக்கு பெருசாக இப்போ பண்ணுவேனான்னு தெரியல. யாரோ டைரக்ட் பண்ணி எனக்கு ஏதாவது ரோல் கொடுத்தாங்கன்னா நான் வெரி ஹாப்பிலி பண்ணுவேன். அதெல்லாம் நம்ம வந்து நினச்சே பார்க்க மாட்டோம் திடீர்னு இப்போ வந்து. பட் ரொம்ப ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், ரொம்ப ஒரு ஹாப்பி சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. ரஜினி சார் வந்து ரஞ்சித் கூட படம் பண்ணுறது வந்து நம்ம கேட்டோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்ஃபியராக இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி எல்லார் மாதிரியும் எனக்கும் ரஜினி சாரோட படம் பண்ணணும்னு ஆப்வியஸ்லி ஆசை தான். மேபி அது நடந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஹாப்பி தான். நான் எப்பயுமே நம்ம சின்ன வயசுலேருந்து நான் ரஜினி சார் படங்கள் மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு காலம் இருக்குது ஆக்சுவலாக. எந்த படமுமே, அதாவது சினிமா பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், வெறும் ரஜினி சார் படம் மட்டும் பார்ப்பேன் நான் ஒரு டைமில். அவர் ஃபைனல் எடிட் பார்த்தோன்னே அப்போலேருந்து அவர் அவர் வந்து அதோட பார்த்துட்டு அந்த திருப்தியில் ஓகே நீங்கள் கேரி ஆன் பண்ணுங்கள், நான் அடுத்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆடியன்ஸோட தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பயே அவர் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து விட்டார். ஃபைனல் ஆர்ஆர் வரைக்கும் பார்த்தார். ஆர்ஆரோட படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு நான் ஃபஸ்ட் டே ஆடியன்ஸோட பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பயே ரொம்ப அதான் ஃபஸ்ட்டு எடிட் பார்த்தோன்னே பரவாயில்லையே நீங்கள் நல்லா படம் எடுக்கிறீங்களே அப்படின்னாரு. சார் என்ன சார் படம் முடிச்சதுக்கப்புறம் இப்படி வந்து சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. மாரி படம் நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஜூலை 17th வந்து உலகம் எங்கும் வருது. உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான எல்லா எஃபோர்ட்டும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் டெசிஷன் தான். இப்போ படத்தை பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் வில் ஹாவ் யுவர் சப்போர்ட் த்ரூ அவுட். தேங்க்யூ ஸோ மச்.